ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்ற நல்ல செய்தியை சொல்லி உன் வீட்டிலையே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன். இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் வெளிப்படையாக மனசில் பட்டதை அப்படியே பேசுகிறவங்கள உலகம் தப்பாக தான் நினைக்கிது, தவறாக தான் சொல்லுது. ஆனால் நடிக்கிறவங்களையும் நல்லா சிரித்து பாசம் காட்டுறவங்க போல பாசாங்கு செய்கிறவங்களையும் தானே இந்த உலக மக்கள் உண்மைன்னு நம்பி அவங்கள ஏற்றுக்கவும் பாராட்டவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ உண்மையாக இருக்கிறதும் யதார்த்தமாக இருக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நல்லவங்க போல நடிக்கிறவங்களுக்கு மத்தியில் நீ இப்படி இருக்கும்போது இந்த உலகம் உன்னை தப்பாக நினைக்கின்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காதோன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. இனிமேலாவது வாழ்க்கையை ரொம்ப கவனமாக நிதானமாக கையாளும் போது தேவையற்ற விஷயங்களை வாழ்க்கையில் இழக்க நேராதுங்கிறத புரிஞ்சு எல்லாத்தையும் கவனமாக கையாள கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்போது நீ யாருங்கிறதும் உன்னுடைய அருமை பெருமை திறமை என்னங்கிறதும் உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு புரிய வரும். ஆனால் நீ கொஞ்சம் நிலைமை தாழ்ந்து போயிட்டு கீழே இறங்கிட்டீன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருன்றது உனக்கு புரிய வந்துடுமேன் செல்வமே. அதனால வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமை எப்போ எப்படி மாறினாலும் உனக்கு நீதான் துணைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிரடி திருப்பத்தை நான் நிகழ்த்த போகிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது எல்லாமே நடக்கும். எப்போதுமே அடுத்தவங்களை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. அதே போல் உன்னை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட அதிகமாக எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ அன்பை கொடுக்கறதும் அடுத்தவங்க கிட்ட அன்பை பெறுவதும் கூட அளவோடு இருந்ததுன்னா அங்கே எந்த பிரச்சனையும் வராது. உன்னை பற்றி தெரிஞ்சவங்க பல பேர் இருந்தாலும் உன்னை முழுசாக புரிஞ்சவன் உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட நான் உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் எப்போதுமே துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். இந்த நாள்லையே உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக மாறாது. ஆனால் எதை செஞ்சாலும் நீ இன்னைக்கு மனசுக்குள்ள முருகா முருகான்னு சொல்லிட்டு தைரியமாக துணிஞ்சு செய்யும்போது வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நீயே எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையை இந்த முருகன் அழகாக மாற்ற போகிறேன் என் செல்வமே. என்னை நம்பி முயற்சி செய்த உன் வாழ்க்கையில் எல்லாமே முடியும்படி நான் முடிச்சு காட்டுவேன். நீ எதிர்பார்க்குறதும் ஆசைப்படுறதும் நல்லபடியாக நடக்க தான் போகுது. இத்தனை நாட்களாக சோதனையை மட்டுமே சந்தித்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது என் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே அழகாக நடக்கும்படி நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீயும் தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. முதல்ல எப்போவுமே நீ உன்னுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா எவ்வளவோ சம்பாதிக்கலாம், என்னென்னவோ செய்யலாம். ஆனால் கடைசி காலத்தில் உன் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் உன்னால் உன்னையவே சந்தோஷமாக வச்சுக்க முடியும். வேறு யாரும் உனக்காக துணைக்கி நிற்பாங்களானா நிச்சயமாக அது முடியாத காரியம்தான். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற முதல் சந்தோஷம் என்னன்னா நீ நோயில்லாமல் இருப்பது தான். ரெண்டாவது, மனசில் கவலை இல்லாமல் இருப்பது. மூணாவது, எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வது. இப்படி எப்பொழுதும் எல்லாருக்கும் உதவி செஞ்சு நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக இன்பத்தோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழும்போது எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் இருக்காது. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ நம்பிக்கை வச்சினா உனக்கான எதிர்காலத்தை
சிறப்பாகவே நான் உருவாக்கி தருவேன். என்ன நடந்தாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டினா உன்னுடைய இந்த வாழ்க்கைங்கிறது குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கும். இத்தனை நாளாக எத்தனையோ காலம் நீ வலியையும் வேதனையும் அனுபவிச்சிட்ட. இப்போது பல விஷயங்கள் உனக்கு பழகி போச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீன்னா இந்த துன்பத்தை போக்கி உன் காயத்திற்கு மருந்தாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். என்னுடைய கைகள் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் தலை மீது தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. நிச்சயமா என்னுடைய கரங்கள் மூலமாகவே உன் உடம்புலையும் உன் மனசுலையும் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் மன குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ நல்லபடியா நலத்தோடும் வளத்தோடும் வாழப் போகிறாய். இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்ணை மூடி முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னீன்னா என் சக்தி முழுவதையும் உனக்குள்ள நான் இறக்கிடுவேன். எந்த விஷயத்தையும் நினச்சி நீ ஏங்கவோ அல்லது கஷ்டப்படவோ வேணாம். எனக்காக நீ காத்திருக்கேன்னு தான் இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்போது உன் சூழ்நிலை சரியில்லைனாலும் கால நேரம் எது சரியில்லைனாலும் ஜாதகங்களும் கிரகங்களும் சரியில்லைனாலும் நீ எதுக்குமே வருத்தப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் நிறைஞ்சதா இருக்கேன்னு கவலைப்படாம கஷ்டத்தை போக்கி உன் தலையெழுத்தை நான் மாற்றுவேன்னு இந்த திருச்செந்தூர் முருகனை மனசார நம்பு. உனக்கு சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக சங்கடப்படுகிறாய்? வேலன் இருக்கும்போது வேதனை வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் அறிந்த நான் உன் சோதனைகளை எல்லாம் போக்கி சாதனைகளை செய்ய வைப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நிச்சயமா உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது என் செல்வமே. நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. கற்கண்டு போன்ற இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும். அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற நேரம் இது. உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் என் செல்வமே. நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும்படி என்னால் செய்ய முடியும். என் வாக்கு உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும். நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க. நீ யாருக்கு உதவி செய்கிறியோ அவங்க உனக்கே துரோகம் செய்வாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் நீ நினச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் எதிராக நடக்கலாம். ஆனால் எது எப்படி நடந்தாலும் இந்த முருகன் ஒரு நாளும் உன்னை கைவிட போகிறதில்ல. உன் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைச்ச இந்த முருகப்பெருமான் உன்னுடைய உண்மையான நேர்மைக்கும் பக்திக்கும் பரிசாக உனக்கான விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். உன் விதியையும் மாற்றி எழுதி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். இது நாள் வரைக்கும் நீ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்க. இனிமேலும் எந்த பிரச்சனையும் உனக்கு கொடுக்கணும்னு நான் விரும்பலை. பொன்னான நாட்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது என் செல்வமே. நீ பொறுமையோடு இருந்தினா உன் வாழ்க்கையை நிச்சயம் பொக்கிஷமாக மாற்ற முடியும். பொறுமை இல்லாதவங்க தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. நீயும் பொறுமையோடு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளித்து வாழும்போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். கஷ்டப்படுறவங்கிட்ட சிரிப்பு இருக்காது. ஆனால் சிரிக்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. ஆனால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்கிறாய் தானே. இப்படி கஷ்டத்திலும் சிரிக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் தோல்வியை நான் தொடர்கதையாக தரமாட்டேன். உனக்குன்னு நீ சேர்த்து வச்சியோ இல்லையோ உனக்காக நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். நீ தளராம தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன். இந்த உலகத்தில் தோக்காம ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. தோத்துட்டோமே நினச்சி கவலைப்படாம, நினச்சது நடக்கலையே நினச்சி வருத்தப்படாம இனிமே எப்படி நினச்சதை நடத்திக்கிறதுன்னு யோசி. நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கு
உன் அப்பன் முருகன் தயாராகவே இருக்கேன். தொட முடியாத உயரத்துல உச்சத்துல உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம், நம் கனவுகளை நனவாக்கிடலான்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையோட நீ போராடும் போது எல்லாமே சரியாகிடும் என் செல்வமே. ஒரே நாள்ல வாழ்க்கை நிச்சயமா மாறாது. எது செய்யறதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யி. ஏன்னா உன் கூட இருப்பது உன் அப்பன் முருகன் அல்லவா. நீயே எதிர்பாராத விதத்துல கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு என்னால் முடியாத காரியம்னு எதுவும் இல்லை. என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் நான் நிச்சயமாக வெற்றியை தருவேன். நீ இப்போது சந்திச்சுக்கிட்டு இருக்க சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிறாங்களா அது நிச்சயம் உன்னுடையது அல்லன்னு தானே அர்த்தம். எதை உன்கிட்ட இருந்து யாருமே எடுத்துக்கிற முடியாதோ அதுதான் உன்னுடையது. அப்படி உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத உன்னுடைய கல்வியையும் முயற்சியையும் நீ மேலும் மேலும் அதிகப்படுத்தும் போது உன்னுடைய உழைப்பும் பயிற்சியும் முயற்சியும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுத்துரும். உன்னுடையது எதுவோ அதிலிருந்து நீ கொஞ்சம் விலகி நிற்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னுடையது எது வேணும்னு நீ ஆசைப்படுறியோ, எதை அடைய விரும்புகிறாயோ அதை அடைவதற்கு தயாராக இரு. உன்கிட்ட இருந்து அதை யாருமே எடுத்துக்கவோ பிரிச்சுக்கவோ முடியாது. நீ ஆசைப்பட்டதையும் நீ நடக்கணும்னு விரும்பினதையும் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். இதுவரைக்கும் நடந்ததை வேணும்னா உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போகிறதை உன் வாழ்க்கையில் மாற்றி அமைப்பதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் சிறப்பாக அழகாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. ஒரு விதையை போட்டவனே அது உடனே மரமாக முளைச்சி பழத்தை பறித்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு பராமரிப்பது போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ கடின உழைப்போடும் பொறுமையோடும் இருக்கும்போது அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத அற்புதத்தை இன்னைக்கு நடத்தி தரதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நீயே சற்றும் எதிர்பாராத பல சந்தோஷமான நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்தேன். ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீ எப்படி பார்க்குறங்கிறது முக்கியம். எதிரியை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எப்போவுமே சிரிச்ச முகமாக புன்னகையோடு இருப்பது தான். யார் உனக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் நீ அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகும்போது தொல்லை கொடுத்தவனே அவனுக்கே என்னடா இது நம்ம என்ன செஞ்சாலும் இவன் சமாளிச்சிடுறான் என்று ஒரு எரிச்சலும் வெறுப்பும் வந்து உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. யார் என்ன செஞ்சாலும் எப்போதுமே நீ சந்தோஷமாக புன்னகை முகத்தோடு இருக்கணும் என் செல்வமே.